ஹார்ட்டி வெல்கம் ஃபார் மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி எடிட்டிங் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு தேவையான ஆப் கைன்மாஸ்டர் டைமண்ட். அந்த கைன்மாஸ்டர் டைமண்ட் ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வர பிஎன்ஜியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப்குள்ளே வந்தாச்சு. இந்த ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக ஒரு ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். பேக்ரவுண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஒயிட் கலரில் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதை வந்து ஒரு 30 செகண்ட் பக்கம் நான் ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு ஆடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ வந்து நான் இங்கே எடுத்துட்டேன். லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம், மீடியாவுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து ஒரு கப்பல் பிஎன்ஜி வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஎன்ஜி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ட்ராக் பண்ணிக்கலாம், அதை ஜூம் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்படி ஜூம் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சிடறேன் நான். இப்போ வந்து இந்த பிஎன்ஜியும் வந்துட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சாங் இதோட முடியுது பார்த்தீங்களா. ஸோ வந்துட்டு இதோட கட் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே. அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம், மீடியாவுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் போர்டு இமேஜ் நான் ஆட் பண்ண போகிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாக் போர்டுன்னு சொல்ல முடியாது. பார்த்தா கலர் வேறு மாதிரி தான் இருக்குது. இதை வந்து நமக்கு ஜூம் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி மேலே வச்சுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் ஃபிட் பண்ணி வச்சிட்டேன். டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இதையுமே வந்துட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் நம்ம. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இன் கேஸ் உங்களுக்கு லிரிக்ஸ் தெரியல அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுளில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு என்ன சாங் நீங்கள் எடுத்துருக்கீங்களோ வந்துட்டு அந்த சாங் நேம் டைப் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை டைப் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் 2 வேர்ட் நான் எடுத்திருக்கேன். சாங் அப்படின்னு பக்கத்தில் போட்டு லிரிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். ஓகேவா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி. இன்கேஸ் இப்படி உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா வந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அழகே அப்படி சொல்லி லிரிக்ஸ் அப்படி சொல்லி உங்களுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அங்கே வந்து சிங்கர் யார், மியூசிக் யார் பண்ணியிருக்கா, அது எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுவாங்க உங்களுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இதை யூஸ் பண்ணிக்க போகிறது கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துலேருந்து தான் வந்து பாட்டு வந்து ப்ளே ஆகும். இந்த இடத்துலேருந்து உந்தன் மடி நீலேன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலேருந்து தான் ப்ளே ஆகும். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா 1-2 நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு காப்பி ஆகும். ஒன்றும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கைஸ், நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து அந்த ஃபெதரை வச்சு பண்ண வீடியோ, இன்னும் வந்து நோட் பேட் வீடியோ. 2ஓட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அண்ட் வந்து ஐ கார்ட்லேயுமே நான் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம். அதில் வந்துட்டு எப்படி வந்து நான் ப்ராப்பராக வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணுறது அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். சேம் அதில் பண்ண மாதிரி தான் வந்து நம்ம இதுலேயும் வந்து லிரிக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, டெக்ஸ்ட்குள்ளே போய்க்கோங்க. ஜஸ்ட்டு 2 வேர்ட் மட்டும் நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா உந்தன் மடி நீலேன்னு சொல்லிட்டு எழுதிருக்கும் பார்த்தீங்களா. இங்கே இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ஃபுல்லாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நம்ம அதை நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து அதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லைன் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா. நமக்கு வந்து நெக்ஸ்ட் லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் லிரிக்ஸை வந்து அங்கேயும் வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி வந்துட்டு ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாமாங்க. ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தேர்டாக இருக்க லிரிக்ஸை வந்து ட்ரை பண்ணிக்க போகிறோம்.
ஜஸ்ட்டு ஒரே வேர்ட் தான், ஆண்டு அப்படின்றத மட்டும் ஜூம் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதோட வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருது இல்லையா, அங்கே நமக்கு ஸ்பேஸும் இல்லை அப்படின்றனால அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து வச்சு நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்க போகிறோம். அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுதிருக்கீங்க பார்த்தீங்களா ஒரு லிரிக்ஸ், அதை வந்து டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாண்ட் ஆப்ஷன் பக்கத்தில் கட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணிவிட்டு ட்ரிம் டு லைட் ஆஃப் ப்ளேயர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. அண்ட் சேம் இதே மாதிரி வந்து செகண்ட் லிரிக்ஸ்க்கும் வந்து கட் பண்ணிவிடுங்க. அண்ட் அதே மாதிரி தான் தேர்டுக்கும். அண்ட் அகைன் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து லிரிக்ஸ் டைப் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அகைன் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபாண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாட்டின்குள்ளே போய்ட்டு நான் பார்த்திங்கன்னா இங்கே ரீட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, க்ராஸாக, அதை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி மாறிடுச்சு பார்த்தீங்களா. ரொம்பவே சூப்பரான ஒரு அமேசிங்கான ஒரு ஃபாண்ட் இது. எல்லார்ட்டையுமே வந்து டிஃபால்ட்டாக வந்து இது இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே ஃபாண்ட்டை வந்து எல்லாத்தையுமே கொடுத்துக்க போகிறோம் நம்ம. ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அகைன் வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா வந்து உங்கள் வைப் ரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு 2.5 கொடுத்துக்கோங்க. அண்ட் சேம் இதே மாதிரி வந்து எல்லாத்துக்குமே இன் அனிமேஷன் வந்துட்டு 2.5 வந்து கொடுத்து வைப் ரைட் கொடுத்துருங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன் அனிமேஷன் வந்து கொடுத்து முடிச்சாச்சு எல்லாத்துக்குமே. அண்ட் அகைன் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் அனிமேஷன் சூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சேம் இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிக்க போகலாம் நம்ம. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட் அனிமேஷன் வந்து கொடுத்து முடிச்சாச்சு நம்ம. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, மீடியாவுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஜி. அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிட்டு பிளெண்டிங்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இதை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த ஃபெதர் வீடியோக்கு பண்ண மாதிரி சேம் அதே மாதிரி தான் வந்து நமக்கு கீ ஃப்ரேம் கொடுக்க போகிறோம். அந்த பிஎன்ஜியை வந்து சூஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. கீழே இருக்கிற அந்த இதை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. அப்படி 2 விரல வச்சு அப்படின்னா ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் ஆகிட்டே போகும் இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நவுத்திரம் பாருங்கள், எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா. நம்ம வந்து இதை கொண்டு போய் அங்கே வச்சுக்கலாம். நீங்கள் அங்கே கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கீ ஃப்ரேம் வந்து அங்கே ஆட் ஆகிடும். அண்ட் அகைன் நவுத்திரம் பாருங்கள், ஸ்டார்டிங்கில் வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து திரும்பி நவுத்துறேன், எண்டிங்கில் வச்சுக்கலாம். அண்ட் சேம் இதே மாதிரி வந்துட்டு ஸ்டார்டிங் எண்டிங் பாயிண்டில் வந்து நம்ம வச்சுட்ருக்க போகிறோம். இதை
ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து அந்த கீ ஃப்ரேம் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். காய்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி வந்து ப்ளே ஆச்சுன்னு சொல்லிட்டு. ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு எடிட்டிங் தான் அது. இதில் வந்து உங்களுக்கு பொறுமை மட்டும் இருந்தால் போதும், இது எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியான ஒரு எடிட்டிங் தான் வந்து இது. நான் இதே மாதிரி வந்து ஏற்கனவே வந்து 2 வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதை வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான். ஸோ இப்போ வந்து ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ காய்ஸ் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருந்திருக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.